எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியஸ்ட் நியூ இயர் எல்லாருக்கும். அப்புறம் இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் என்னன்னு கொஞ்சம் பேர்ட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வெயிட் லாஸ், டயட்டு, நல்லது சாப்பிடணும்னு எக்கச்சக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ரெசல்யூஷன் போய் நிறைய பேர் தங்களோட ஆசைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. வீடு கட்டணும், வேலைக்கு போகணும், அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏற்றணும், பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்பாவை பெருமைப்படுத்தணும்னா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறத விட நம்ம நேசிக்கிறவங்களுக்காக நம்ம யோசிக்கிறது தான் அதிகம். இல்லை, வாழ்க்கை எவ்வளோ அழகானதாக இருக்குது. அந்த அழகான வாழ்க்கையில் உட்காந்து ஏன் நமக்கு மட்டும் இப்படி துக்கமாக வருது அப்படின்னு புலமாம நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறும் மாதிரி 2026 நம்ம எல்லாருக்கும் சூப்பராக அமைய என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அப்புறம் துபாயில் மிராக்கல் கார்டன் ஒன்று இருக்குது. அவங்க பூவச்சே வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு உள்ளே போனால் வீடு என்ன வீடு, அரண்மனை, மாட மாளிகை, ஃப்ளைட்டு, யானை, யானையோட குட்டின்னு எல்லாமே பூல பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ஊட்டி, பெங்களூர் குழு குழு இடத்துல தான் இருக்கும். ஆனால் கண்ணை கசுக்கும் சூரியனோ ரெட்டுங்கிற இந்த இடத்துல கூட இவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க. வித்தக்காரங்களாக தான் இருக்காங்கப்பான்னு இருந்துச்சு.